ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, வெயிட் லாஸ் ஜேர்னியோட இதுதாங்க. அதுக்கு என்ன பண்றேன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மார்னிங் நான் டிஃபனுக்கு என்ன பண்ணேன்னா, களி செஞ்சேங்க. அதுக்கு நம்ம தண்ணி இந்த மாதிரி உலைய காய வச்சுக்கிட்டு ஒரு நொய் வந்து ஒரு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். நான் 1/4 டம்ளர் போட்டுக்கினாங்க. ஸோ நல்லா தண்ணி இப்படி காஞ்சோடனே போட்டுக்கிட்டு பாதி வேக்காடு வேணுங்க. வெந்த பிறகு அதுக்கப்புறமா கேழ்வரகு மாவை எடுத்து நம்ம ஜெலிச்சு வச்சு போட்டணும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அது நாங்கள் வந்து 2 அழகு போட்டு கிளறணும். எங்களுக்கு ஒரு 5 உருண்டை வந்தது. அதுக்கு இந்த சைட்லேயே நான் வந்து பட்டாணி குழம்பு வச்சிட்டேங்க. ஸோ பட்டாணி குருமா, சாதமும் மதியானத்துக்கு வந்து வடிச்சிட்டேன், காயும் பொரியல் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த வேலை நடந்துகிட்டே இருந்தது. இதை பாருங்க, களி ரெடி ஆயிடுச்சு. அந்த மாவு போட்டவுடனே நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம களிக்கட்டையை கோலை போட்டு நல்லா கிளண்டி மாவும் சாதமும் ஒன்றா வர மாதிரி கிளறி உருண்டை போட்டு எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறமா அதை கிணத்துல போட்டு ரவுண்ட் ஷேப்ல வச்சுட்டு நம்ம தட்டில் வச்சுக்கலாங்க. அந்த பாருங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ஒரு ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸ் தாங்க. ஸோ நல்லா இருந்தது. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 11:30க்கா பசிக்கும். ஸோ வெள்ளரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். வெள்ளரிக்காய் தாங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாதமும் நான் அந்த காரக்குழம்பு வெண்டைக்காய், நம்ம மாடி தோட்டத்தில் வந்த வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. உண்மையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த கெமிக்கலும் போடல, சாண உரமும் இதுவும் மண்புழு உரம் மட்டும்தான். ஸோ வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு பொரியல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான லஞ்சும் முடிச்சாச்சு. சாதம் கம்மியாக பொரியல் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக நான் வந்து ஒரு சூப் சாப்பிட்டேங்க. முகில் சூப் தான், வெளியே வாங்கி தான் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தாங்க எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி நான் வீடியோ எடுக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.